வணக்கம். ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ரெக்கவர் ஆகி அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே ரெக்கவர் ஆயிட்டாங்க. இவங்க கரெக்டாக நம்மளுடைய வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. எப்பயும் போல வந்துட்டு இப்போ இவங்க வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலரான ஒரு லெட்டர் இருக்கு. அதில் வந்து சாரி மேடம், உங்களுடைய பயாலஜிக்கல் மதரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த தடவை எங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அதை பெருசா எடுத்துக்கல. அப்படியே பாக்குறாங்க சூரியனை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்படியே போய் வீடெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி, ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் அங்க இருந்திருக்காங்க அப்படின்னா சோ அந்த 1.5 மாசம் கேப்ல இந்த வீடு சுத்தம் பண்ணாம இருந்திருக்கும். எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணிட்டு நைட் ஆயிருதுங்க. அதுக்குள்ள அப்படியே போய் உட்கார்ந்து ரிலாக்ஸா உட்காந்துறாங்க. உட்காந்துட்டு புக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி 2 பேருமே பாத்தீங்கன்னா அங்க ஸ்பேஸ்ல இருந்து இறங்கி வந்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவனை எவ்வளவு பிடிச்சிருக்கு, ஆனாலும் நம்ம பிரேக்கப் பண்ற சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்களே நம்மள அப்படின்னு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிறாங்க. சோ என்னதான் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பிரேக்கப் பண்ணியிருந்தாலுமே பட் அவங்களால ஹீரோவை மறக்க முடியல. சோ அதனால ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. அப்படிங்க நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோயினுடைய ஞாபகத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. உன்னோட லைஃபை நீ பாரு, என்னோட லைஃபை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ அதனாலே இவர் ஒரு மாதிரியா ஃபீலிங் இருக்கும்போது, ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனே இந்த சீன் தான். இதுல என்னன்னா இவங்க அம்மா கூட எல்லாரும் அந்த அம்மாக்கள் 3 பேர் இருப்பாங்கல்ல. சோ அவங்க பக்கத்துல தான் தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, இங்க பாருடா திரும்ப ஸ்பேஸுக்கு போற வேலை எல்லாம் வேணாம் சரியா, நீ வந்து இங்கே இரு, எங்களுக்கு நீ தான் முக்கியம், நீ பாட்டுக்கு அங்க போற இங்க போறன்னு ஏதாவது ஒண்ணா என்ன பண்றது, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்ம இந்த ஸ்பேஸுக்கோ இல்ல ஒரு மனுஷன் எங்க வேணாலும் போலாங்க. இந்த உலகத்துல நம்ம எங்க வேணாலும் போலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம், என்ன நம்ம பண்ணலாம். ஆனா நம்ம வீடு, நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு கிடைக்கிற அந்த தூக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சுகம் வேற எதுலயுமே இருக்காதுங்க. அதைத்தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க. சோ அவங்க அம்மா சொல்லும் போதெல்லாம் சும்மா பாடுமா ஏமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளுக்குலாம் எவ்வளவு வயசானாலும் எல்லா அம்மாக்களுக்கும் தான் பிள்ளைங்க குழந்தைங்க தான். அது எவ்வளவு வளர்ந்தாலும் இவங்க அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்டா இப்படி பேண்ட் போட்டு படுகிற, கசகசன்னு இருக்காதா, கொஞ்சம் அந்த பேண்ட்டை கழட்டிட்டு எப்பயும் போல ஃப்ரீயா தூங்குறானா, அம்மா சும்மா இருமா நீ வேற, நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்றப்படே நீ எப்பவுமே எங்களுக்கு குழந்தை அவன் டென்ஷன் ஆயிடுறான். அட போமா வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திட்டு டென்ஷன் ஆகி வெளியே போயிடுறான். அப்படி வெளியே போன உடனே ஆக்சுவலி ஹீரோவும் ஹீரோயினும் பேசியிருப்பாங்கல்ல, பிரேக்கப் பண்ணிருப்பாங்கல்ல. சோ அந்த சீன் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. இவ இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் சொல்லுவான்றத நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. பட் இப்ப நடந்துருச்சு. அதனால வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ண முடியாம அக்செப்ட் பண்ணிக்கவும் செய்யணும் அதே நேரத்துல. சோ ரெண்டும் கெட்ட இடத்துல இருக்கிறனால நம்ம ஹீரோ அப்படியே குழம்பி போய் அதையே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே விடியறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும். சோ அதெல்லாம் சரி பண்றதுக்காக டாக்டர் வராங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஈவா, அதுக்கப்புறம் வந்துட்டு லீ அண்ட் மீனா எல்லாருமே இருக்காங்க. அதுல வந்து நம்ம லீ அண்ட் மீனா வந்துட்டு ஓகே நீங்க போய் டாக்டர் பாருங்க அப்படின்னா அங்க போய் பார்த்தா தெரியுது வேற யாரு, நம்ம தலைவன் தான் உட்கார்ந்து இருக்காப்ல. ஏய் சூப்பரியா, இப்பதான் நீ உண்மையான டாக்டர் மாதிரியே இருக்கா அப்படின்னு அவர் அப்படியே சிரிக்கிறாரு. ஓகே ஓகே சரி சொல்லுங்க அப்படின்னு. இல்லடா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு. என்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்ல ஸ்பேஸ்ல இருந்தப்ப எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்தது, இந்த டேப்லெட் எல்லாம் போட்டு கரெக்டா தான் இருந்தேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வர மாட்டேது, ரொம்ப லாங்கா போயிருச்சு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு உடனே அவரும் பாக்குறாரு. பாத்து இங்க பாரு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல, நீ ஸ்பேஸ்ல இருந்து இப்ப எதுக்கு நம்ம வந்திருக்கலாம். சோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து எனக்கு எல்லாமே நார்மலா இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன், கண்டிப்பா சரியாயிரும் அப்படின்றப்ப சரி ஈவாவும் அங்கதான் வெயிட் பண்றாங்க. ஆனா என்னன்னா அவங்க தான் வந்து டாக்டர் மாத்திட்டாங்க, எதுக்கு தெரியல அப்படின்றாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அவங்க வந்து நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு விரும்பல அப்படிங்கறத அவங்கள அதை புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மீனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரோட சாக்ஸ் எனக்கு கிடைச்சதே இந்த ரொம்ப தேங்க்ஸ், ஆக்சுவலி நாங்க அந்த லாட்டரி டிக்கெட் அங்கேயே வந்து விட்டோம், ஆனா நீ எப்படி எடுத்துட்டு இருந்த அப்படின்றப்ப இல்ல ஆக்சுவலி நான் தப்பிக்க போற நேரத்துல பார்த்தா அப்படின்னா அந்த லாட்டரி டிக்கெட் என் கண்ணில் மாட்டிச்சு, சரின்னு பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன், அதான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னே. உண்மையிலேயே நாங்க வந்து இதை எதிர்பார்க்கல, நாங்க அவர்கிட்ட கொடுத்துடலாம் தான் கொடுத்தோம், பட் இது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு. சர்ப்ரைஸா இருக்கணுங்கிறக்காக தான் எடுத்து வச்சேன், ஓகே தானே அப்படின்னாங்க. ஓகே ஓகே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி அப்பதான் கேக்குறாரு, சரி ஐஓஎஸ் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க இல்ல இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து அங்க போறாங்க, போய் எல்லாத்தையும் வந்து சர்ச் பண்ணி அந்த இதுக்கு எதிர்க்காக காரணம் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு. என்னாச்சா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு லீயும். இல்ல ஆக்சுவலி என்னுடைய போன் அங்கேயே விட்டுட்டேன், பட் அதுல வந்து சில விஷயங்களை டைப் பண்ணி வச்சிருந்தேன், பட் இந்நேரம் ஆஃப் ஆயிருந்திருக்கும், எல்லாமே லாக்டு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை, சரி ஐஓஎஸ் போறப்ப கண்டிப்பா என்னோட போனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்றப்ப எல்லாத்தையும் கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க அப்படியே நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்
பேசுறதுக்காக வராங்க. வந்த உடனே என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கேட்ட உடனே அவர் வந்து கம்ப்யூட்டர் ஆக்சுவலி சொல்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி பயங்கரமா வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, முன்னாடி மாதிரி வந்து மூச்சு விட முடியல, ஏதோ ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ வெயிட்டா சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாடி எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாத்தையும் அடிச்சு பார்த்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு இதெல்லாம் பிரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என்னது பிரெக்னன்சி? நானும் பிரெக்னன்ட்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா அப்படின்னு. அது இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நீங்க பிரெக்னன்ட் சொல்லல, அதுக்கான சிம்டம்ஸ் தான் சொன்னேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க நம்ம ஒரு சில செக்அப்லாம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு. இங்க பாரு நான் பிரெக்னன்ட் கிடையாது புரியுதா அப்படின்னு. நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரலங்க, இது வேற ஏதாவது காரணம் இருக்கலாம்ல, சோ உங்க வயித்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், அதனால கூட இந்த மாதிரி வரலாம்ல, சோ நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம்னு கூட்டிட்டு போய் அந்த பிரெக்னன்சி செக் பண்ணுவாங்களா அது மாதிரி சில ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாப்ல. இப்போ என்ன அப்படின்னா இவங்க ஸ்பேஸ்ல இருந்திருப்பாங்க, அங்க இருந்தப்ப பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கும். சோ அது மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, சோ லேட்டா வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த மாதிரி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க ஃபர்ஸ்ட், என்ன ஓகேவா, நல்ல மக்கள் கூட பேசி பழகி கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்ச வாக்குல இருங்க, உங்க பிரச்சனை கண்டிப்பா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, ஓகே டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களும். சோ நம்ம ஹீரோயினி தேங்க்ஸ்லாம் சொன்ன உடனே அவரும் கேட்கிறாரு, ஆமா ஐஓஎஸ் வந்து திரும்ப போறதாக கேள்விப்பட்டேன் உண்மை அப்படின்னு. ஆமாமா இன்னொரு 5 நாள்ல அங்க போறாங்க, சில டெஸ்ட் அது போக வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுல அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்ல, சோ அதுக்காக வந்து சில விஷயங்களுக்காக போறாங்க அப்படின்னு. ஓகே நீங்க போறீங்களா அப்படின்னு. நான் போறதா போலையாங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் 5 நாள்ல ஐஓஎஸ்ல இருந்து ஆளுங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் வந்து சரி ஓகே நீங்க பார்த்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் கரெக்டா வெளியே வராரா, வெளியே வரும்போது பக்கத்து கேபின்ல தான் அவருடைய ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ அப்படியே எட்டி பாக்குறாரு எங்க ஈவா இருக்காளா அப்படின்ற மாதிரி, பட் அங்க இல்ல. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க நம்ம ஜியாங் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரியா அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. அவருடைய பியோ வரப்பல வந்தோடனே மேடம் என்னாச்சு மேடம் ஏன் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே நான் அதெல்லாம் அழுகல இல்ல சும்மா கண்ணு வேர்த்துருச்சு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. இல்ல மேடம் நீங்க உண்மையிலே அழுகுறீங்க அப்படின்னோடனே நானும் அதை தான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றேன் ஆனா முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க. என்னடா விஷயம் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேர்மன் சாய் இருக்கார்ல அவர் ஒரு பிளான் பண்ணிடுறாரு. நம்மளுடைய காங் இருக்கார்ல அவர் ஒரு மாதிரியா ஃபீலிங்கோட அங்கே உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேர்மன் சாயோட பையன் வந்து இறந்த நாள். ஸோ அதுக்கு மரியாதை செலுத்துற விதமாக அவங்க ஒரு புத்தா டெம்பிளுக்கு போறாங்க. நம்மளுடைய சேர்மன் சாய் அது போக அவர் பொண்ணு ஜியாங் ஓகேவா, 2 பேரும் அப்படி போய் இது செலுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற புத்த துறவி சொல்றாரு ஆக்சுவலி வந்து 108 தடவை ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் அப்படியே பாக்குறாரு. ஆனா இவங்க வந்து என்னப்பா 108 தடவை அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது இங்க பாரு உங்க அண்ணன் ஆத்மா சாந்தியாரே நினைச்சனா தயவு செய்து பண்ணு, உன்னுடைய அண்ணனுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு. சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே டயத்துல தான் நம்மளுடைய காங்கு வராரு அவங்களுடைய அப்பாவோட. சோ அவர் வந்து அந்த இதுல கலந்துக்கிறாரு, அவரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னன்னா திருத்துப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம காங்கோட அப்பாவும் சரி சேர்மன் சாயும் சரி அப்படியே நேக்க நகண்டுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஜியாங்க்கு ஒரு போன் வரும், அதை எடுத்துட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவை காணோம், அங்க பார்த்தா காங் மட்டும் தான் இருக்காரு. அவங்க அப்பாவீங்க என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு வெளியே போய் பாக்குறாங்க. பார்த்தா ஆல் எஸ்கேப், 2 தலைவர்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இவங்களை மட்டும் தனியா விட்டுட்டு. சோ 2 பேரும் தனியா பேசினா ஏதாவது பிரச்சனை சரியாகும் அப்படின்னு அவங்க நம்பி இருக்கலாம். சோ அதுக்காக பிளான் பண்ணி கரெக்டா விட்டுட்டு போறாங்க. இவங்களும் போய் பார்த்துட்டு வந்து வேற வழி இல்ல பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த புத்த துறவியும் கிளம்பிடுறாரு. அப்ப கூட பாருங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. பாப்பா இதெல்லாம் ஒரு இதா இதை 108 தடவை பண்ணணும்ன்றாங்களே எப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு யதார்த்தமா பேசுற மாதிரி சொல்லுவாங்கல்ல மூணாவது மனசட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க 108 தடவை செஞ்சு முடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்மால் போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. சோ அதை வாங்கி குடிச்சிட்டு 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப கரெக்டா நம்ம ஜியாங் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு இல்ல ஆக்சுவலி உள்ள ஒரு பாட்டு ஓடி இருந்திருக்கும், ஒரு சின்ன மியூசிக் மாதிரி ரிங்டோன் மாதிரி, அதை இவர் கிண்டல் அடிச்சிருந்திருப்பாரு. சோ அதை ஆஃப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் இங்க அப்பதான் சொல்றாங்க இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த ரிங்டோன் வந்து எங்க அண்ணன் யூஸ் பண்றது, அதுவும் பர்டிகுலரா நான் கால் பண்ணா இந்த ரிங்டோன் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுக்கிட்டேன். சோ அதனாலதான் அந்த ரிங்டோன் அங்க வந்து அந்த மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்போதான் சொல்றாரு இல்ல ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? ஒண்ணு இல்ல ஆக்சுவலி நீ வந்து நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி ஒரு அழகான பொண்ணு, அதுவும் எம்ஜி குரூப்போட அழகான பொண்ணு, உனக்கு நிறைய சொத்து இருக்குது அப்படிங்கறதுக்காக மட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. ஆக்சுவலி வந்துட்டு நீ என்னுடைய டைப்பா இருந்த அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. சோ நான் உன்கிட்ட பழகினப்பையும் சரி, உங்க அண்ணன்ட்ட பழகினப்பையும் சரி, உங்க எல்லாத்தையும் பழகினப்பையும் உன்னுடைய டைப் பார்த்தனா அப்படியே டோட்டலா என்னைய மாதிரியே இருந்துச்சு. சோ அதனாலதான் எனக்கு ஏத்த டைப்பான பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல, நீயா எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி, அதாவது கற்பனை பண்ணிக்காத எதையும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. சோ அவங்களும் அப்படியே பாக்குறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ எங்க அண்ணனுடைய ஆத்மா வந்து எங்க இருக்கும்னு நினைக்கிற நீ அப்படின்னு, ஒரு ஸ்பேஸ்ல அது ஏரோநாட்டிக்கல் இதா இருக்க நீ சொல்லு அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாரு. ஓ அப்படியா சரி என்னுடைய விரலையை நல்லா கவனி, அங்க பாத்தியா அங்க இருக்க அதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷனு, அது பக்கத்துல இருக்கல அது பேர் ஆரியா, ஒரு 2-3 ஸ்டார்ஸ காட்டி ஒவ்வொரு பேரா சொல்ற, அது டிஃபரெண்டா வாயிலே நுழைய மாதிரி இருக்குது. சோ அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லிட்டு அதுக்கடுத்து வாலிட் அப்படின்ட்டு ஒரு இதை சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணனுடைய சோல் அங்கதான் இருக்கணும், வேற எங்கேயும்
எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே பாக்குறாங்க, பார்த்துட்டு எது அந்த வேலிட் அங்கதானா, ஆமா அங்கேயே தான் அப்படின்றாரு. சோ அங்கதான் அப்படின்னு சொல்லி இவங்களும் சிரிக்கிறாங்க. அவரு சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆக்சுவலி வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்மளுடைய காங் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாரு, சிரிக்கிறாரு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்க அங்க நடந்த விஷயங்களை வீடியோ எடுத்திருப்பார்ல, சோ அந்த வீடியோவை சீஃப் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, தம்பி ஒர்க் எல்லாம் முடிஞ்சா நீ எப்பப்பா ஃப்ரீயா இருப்ப, உன்னை மீட் பண்ணணுமே அப்படின்னு கேட்ட உடனே ஆக்சுவலி வந்துட்டு நான் நைட்டு 7 o'clock வந்து ஃப்ரீ தான், நாம இன்னைக்கு நைட்டு 7 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடிக்காரனும் அதே நேரத்துல இந்த பொண்ணு கண்ணாடி பொண்ணு வருது. சோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு நாங்க வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வந்துட்டு அந்த வீடியோ பாக்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடி பொண்ணு ஒரு மாதிரியா பார்த்து கணிச்சிருது. பட் இவருமே பார்த்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா அது அந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா என்ன விஷயம் சொல்லு, அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அதுல செக்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. சோ அதைத்தான் இவர் சொல்ல வராரு. எப்படிடா சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. இவங்களும் இந்த வீடியோல என்ன இருக்கு, நார்மலா வந்து அவங்க இருந்திருக்காங்க, இதுல என்ன அப்படின்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிருது, இல்ல அவங்க ரெண்டு பேருமே ஸ்பேஸ்ல செக்ஸ் வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றாங்க. என்ன வளர்ற ஸ்பேஸ்ல எப்படி வந்து செக்ஸ் வச்சுக்க முடியும், நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அப்படியே பார்த்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாம இருக்கிற ஆக்சிஜனை வச்சு தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இது பண்ணாங்க. நீ எப்படி வந்து இத செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல நார்மலா ஒரு ஆணும் பொண்ணா இருக்கட்டும் இல்ல ஆணும் ஆணா இருக்கட்டும் இந்த மாதிரி குளிரான சிச்சுவேஷன்ல சர்வே பண்றதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா சோ அவங்க வந்து ஹக் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. அதாவது சும்மா வெறுமனே இருக்கமா கட்டிப்பிடிச்சு வேணா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பொசிஷன், ஆமா ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்றாங்க. ஏய் எதையாவது வளராத லூசு, அவங்க இருக்கிற பொசிஷன் வச்சு எப்படி உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஏன் எந்த பொண்ணா வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஆணுடன் வந்து செக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்களுடைய அந்த செஸ்ட்ல தான் அவங்க வந்து தூங்குவாங்க. இது இயற்கையாவே எல்லா பெண்களுக்கும் உண்டான ஒரு குணம். சோ அப்படி இருக்கும்போது அந்த இதை நல்லா நோட் பண்ணுங்க அப்படின்னு அது மாதிரி இவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இவங்க செக்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்ல எதையாவது வளராத, கண்டிப்பா அது ரூமரா தான் இருக்கும் அப்படின்றாங்க. கிடையாது, அதாவது நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பேஸ்ல வந்து செக்ஸ் வச்சுக்க முடியுமா அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த எலி கூட வந்து செக்ஸ் வச்சுக்கல, பட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா செக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல ஒரு ஹியூமனால செக்ஸ் வச்சுக்க முடியுங்கிற ரிசர்ச்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இது வெளியே தெரிஞ்சா எப்படி வேணாலும் மாறலாம். பட் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன், இவங்க ரெண்டு பேருமே செக்ஸ் வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது. ஆனா சீஃப் சொல்லிடுறாங்க, இங்க பாரு வாயை மூடிக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது கற்பனையில வளராத, இந்த மாதிரி ஏதாவது சொன்ன அப்படின்னா ஐஓஎஸ்க்கு தெரிஞ்சு அப்படின்னா அவ்வளவுதான், அது வேற மாதிரி பிரச்சனை போயிடும். ஆஸ்ட்ரோநாட்டா இருக்கிறவங்க ஒருத்தருக்குள்ள ஒரு செக்ஸ் வச்சுக்க கூடாதுங்கிறது ரூல்ஸ் இருக்குது. சோ அதை மீறி இவங்க அதுவும் ஸ்பேஸ்ல வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அது வேற மாதிரி பிரச்சனை போயிடும். வேண்டாம், இந்த மாதிரி தேவையில்லாமல் உன் வாயை வைத்துக் கொண்டு உளராதே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சீஃப். அவங்களும் அதுக்கு மேல உங்க இஷ்டம்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படிங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்து நம்மளுடைய பார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே பார்க் வா வா அப்படின்னு அவர் வந்து உட்கார்றாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க, அதனால பெருசா ஒன்னும் வித்தியாசம் தெரியாது. சோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்தோடனே ஓ ஆர்டர் பண்ணிட்டியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா ஆக்சுவலி வந்துட்டு நான் பூமிக்கு திரும்ப வருவேனான்னு எனக்கு தெரியாது, பட் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவரும் ஓகே 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 அப்படின்றாரு. அதுக்கடுத்து அப்படியே பாக்குறாரு, சரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ திரும்ப ஸ்பேஸுக்கு போறியாமே, ஏன் இப்பத்தானே அங்க இருந்து உயிரோட வந்திருக்க, அதுவும் பெரிய விஷயம் நீ உயிரோட வந்தது, எதுக்காக திரும்ப ஸ்பேஸுக்கு போனோம் அப்படின்னு. என்னடா பேசுற நீ, இது வரைக்கும் அங்க நடந்த ரிசர்ச் எல்லாத்துலயுமே அதுல மெயினான ஆளே நான் தான். சோ அப்படி இருக்கும்போது எப்படி என்னால போகாம இருக்க முடியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா முடியாது. ஐஓஎஸ் ஆளுங்களும் அது போக சாண்டியானோ எல்லாருமே சேர்ந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரெடி பண்ணுவாங்க. சோ அதுக்கு அடுத்து தானே நான் போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி வந்து ஆக்சுவலி சும்மா இருக்காம அவர் வந்து கேக்குறாரு, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அப்படின்னா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னானே. இல்ல ஆக்சுவலி வந்து என்னன்னா நானும் நீயும் வந்து ஒன்னா கொஞ்ச நாள் இருக்கலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் நீ என்னடா அதுக்குள்ள கிளம்புறேங்கிற, எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னுடைய வேலை வந்து நான் பாதியிலே விட்டு வந்துருக்கேன், அந்த வேலையை வந்து கரெக்டா முடிச்சாதானே என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும். சோ அதனால நான் போய் தானே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா என்னால உன் கூட கண்டிப்பா வாழ்க்கையை வாழவும் முடியாது, ஸ்டே பண்ணவும் முடியாது. என்ன காரணம் தெரியுமா, நீயும் சீஃப் காங்கும் ஒன்னா இருந்தீங்க. சோ அது எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ ஹீரோயிசம் பண்ணி என்னை காப்பாத்தினா அப்படிங்கறதுக்காக நீ செஞ்ச தப்ப மன்னிச்சு நான் ஏத்துக்க நினைச்சது உன்னோட முட்டாள்தனம். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப நீ ஒரு நல்ல ஆஸ்ட்ரோநாட், அவ்வளவுதான். அவர் அப்படி பார்த்து ஈவா அப்படின்னா, இங்க பாரு நான் உன்னைய ஒரு நல்ல கொலிக், என்னுடைய கூட நல்ல வேலை பார்க்கக்கூடிய திறமையான ஒரு ஆள், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வச்சிருக்கேன். சோ நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, என்னால இனிமே உன் கூட
ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. அதை திரும்ப திரும்ப போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காத. ரெண்டாவது விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் நீ எந்த மாதிரியான ஸ்பேஸ் டிசிஷன்ஸ் எது எடுத்தாலும் அதுக்கு நான் எந்த ஒரு அப்சஷன் தெரிவிக்க போறது இல்ல. உன்னுடைய ரூட்ல எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போகும். சோ ஒர்க் ரிலேட்டடா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல கொலிக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவர் இல்ல நான் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல செஞ்சேன் அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான் சீஃப் காங் உனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா, உனக்கு அது ஒரு அமேசிங்கா இருக்கலாம். இவ்வளவு ஏன் நான் இன்னொரு பையன் கூட போய் இதே மாதிரி இருந்திருந்தா உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். முடியாதுல. அது மாதிரி தான் என்னால இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் ரிலேட்டடா ஒரு நல்ல கொலீக் அவ்வளவுதான். மற்றபடி நமக்குள்ள எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவருக்கும் கட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம ஹீரோனி என்னதான் மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் என்னடானா நம்ம ஹீரோவை திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா எப்பா உன் கூட என்னால சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது, அதனால பிரேக்கப் போயிரு, என் பின்னாடியே வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இவங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கு, இவங்க என்னதான் ஐடியா பண்றாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. சரி இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.